நண்பர்க்குரிய அருமையும் மக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுப்புகுடைய தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே எப்பொழுது செழிப்பாகும், எப்பொழுது சந்தோஷமானதாகும் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையும் உலகத்தில் வாழக்கூடியவர்களிலே யாருக்கு முக்கியமாக நல்ல கடமைகளை செய்ய வேண்டுமோ அதை செய்கிற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே செழிப்பு ஏற்படும். அதிலேயும் கூட இன்றைக்கு உலகத்தை நாம் பார்க்கலாம். எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் எல்லா நியமத்துகளையும் கொடுத்திருப்பான், ஆனால் கவலையிலேயே இருப்பார்கள். அவர்கள் குடும்பத்திலே சந்தோஷமே இருக்காது. எல்லா நியமத்துகளையும் கொடுத்திருப்பான், கவலையிலே இருப்பார்கள். அவர்கள் குடும்பத்திலே சந்தோஷமே இருக்காது. அதே நேரத்திலே ஒரு சிலர்களுடைய வாழ்க்கை, ஒரு சில குடும்பத்தில் பார்க்கலாம், ஏன்னா அன்றாட சம்பாதிப்பார்கள், குடும்பம் சலசலப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்னங்க? அதாவது அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்கின்ற பொழுது அடியானுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? செய்ய வேண்டிய கடமையை அல்லாஹ் சரியான முறையிலே செய்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இறைவனுடைய சாந்தியை, இறைவனுடைய வருகையை உலகத்தில் யாரிடத்திலே பார்க்கலாம்? இறைவன் நம்மளுடைய வீட்டுக்கு வருகிறான் என்பதை எப்படி பார்க்கலாம்? எந்த விதத்தில் கண்டுகொள்ளலாம்? அல்லாஹ்வுடைய அருள் இருக்குகிறது என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பல முகங்களிலே என்ன செய்கின்றான்? நம்மளை பார்க்குகிறான். அல்லாஹ் பல முகங்களிலே நம்மளை பார்க்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? அதாவது எத்தீம்களுடைய வடிவத்தில் அல்லாஹ்வை பார்க்கலாம். அடுத்தபடியாக தேவைக்காக, உண்மையான தேவைக்காக வருகிறார்கள் அல்லவா, அவர்களுடைய வடிவத்தில் அல்லாஹ்வை பார்க்கலாம். அடுத்தபடியாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஞாமத்தை எந்த அடியான் நன்றி செய்யக்கூடிய விதத்திலே மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுகிறானோ அந்த விதத்தில் அல்லாஹ்வை பார்க்கலாம். அடுத்தபடியாக தன்னுடைய தாய் தகப்பனை யார் கண்ணியமாக நடத்துகிறானோ அந்த விதத்தில் அல்லாஹ்வை பார்க்கலாம். அடுத்தபடியாக சஹாபாக்கள் கேட்டாங்க, சரி அல்லாஹ்வை பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதிலே அடைய முடியும்? அல்லாஹ்வை இந்த 4 விதமாக அல்லாஹ்வை பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிலே அடைய முடியும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒரே ஒரு விஷயத்திலே முக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபமும் அந்த ஒரே ஒரு விஷயத்திலே தான் இருக்கிறது. என்னான்னு கேட்டாங்க சஹாபாக்கள். ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதைன், அழகா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எனக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்தான். ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதைன், யார் தன்னுடைய தாய் தகப்பனுடைய அன்பை அடைகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து விடுவார்கள். யார் தன்னுடைய தாய் தகப்பனுடைய அன்பை அடைகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து விடுவார்கள். சுகுத்திர் ரப்பி ஃபீ சுகுத்தில் வாலிதேன், யார் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகின்றார், தாய் தகப்பனுடைய கோபத்திற்கு ஆளாகின்றார்களோ அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவார்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் திருப்பி கேட்டாங்க, அதாவது இந்த உலகத்தில் யாருடைய வாழ்க்கை துரதிர்ஷ்டவசமாக இருக்கும், மறு உலகத்தில் யாருக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, அதாவது தாக்குல் வாலிதைன், அதாவது யார் தாய் தகப்பனுடைய மனசை சஞ்சலப்படுத்துகிறார்களோ, யார் தாய் தகப்பனை என்ன செய்யாமல் மதிக்காமல் நடத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் சரி மன சந்தோஷத்தை அடைய முடியாது. மறு உலக வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது.
அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அதாவது உலகத்தில் தாய் தகப்பன் இருக்குகிற பொழுது என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக மரியாதைக்குரியவர்கள் அவர்கள்தான். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான், எனக்கு பின்னால் ஒருவருக்கு சஜிதா செய்வதாக இருந்தால், எனக்கு பின்னால் ஒருவருக்கு சஜிதா செய்வதாக நான் ஆக்கப்பட்டிருந்தால் என்ன சொல்லி இருப்பேன்? நான் அவருடைய தாய் தகப்பனுக்கு சஜிதா செய்ய சொல்லி இருப்பேன், அவர்களுடைய தாய் தகப்பனுக்கு சஜிதா செய்ய சொல்லி இருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்க. அந்த அளவுக்கு யாரின் மீது கடமை இருக்குகிறது? இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதி வேணுமா, அன்பு வேணுமா, சந்தோஷம் வேணுமா, என்ன செய்யணும்? நம்மளுடைய தாய் தகப்பனை மதிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அவர்கள் நமக்காக துவா செய்தார்களேயானால், நல்ல துவா செய்தார்களேயானால் அதுவும் திரையில்லாமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். நமக்காக அவர்கள் சாபமிட்டார்களேயானால், அவர்கள் மனம் நொந்தார்களேயானால் அதுவும் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யும்? வெகு வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நமக்கு நல்லா தெரியும். தன்னுடைய தாய் கர்ப்பத்திலே இருக்குகிற பொழுதே, தன்னுடைய தாயுடைய கருவறையில இருக்கக்கூடிய 6வது மாசத்திலே என்ன செய்தார்கள்? தகப்பன் இறந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து கொஞ்ச நாளையிலே யார் இறந்து விட்டார்கள்? தாய் இறந்து விட்டார்கள். இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் 2 கேட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் தான் பெருமானார் மறைவதற்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் 2 விஷயத்தை கேட்டாங்க. என்னாண்டு அல்லாஹ் கேட்டான், யா அல்லாஹ், என்னுடைய தாயுடைய கபரை நான் ஜியாரத்து செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். என்னுடைய தாயுடைய கபரை நான் ஜியாரத்து செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். அபகாவில் இருக்க அவங்களுடைய தாயார் தகப்பனாருடைய கபர் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். நீ போய் என்ன செய்யுங்க, உங்களுடைய தாயுடைய கபரை தகப்பனாருடைய கபரை ஜியாரத்து செய்து வாங்க. ஏன்னா தகப்பனை பார்க்கவே இல்லை, தாயை பார்த்தார்கள், ஆனால் தாயுடைய அன்பிலை வளரவே இல்லை. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதாவது 3 காரியத்திலேயும் உம்முல் ஐமன் தான் கூட இருந்தாங்க. அவங்க பெரிய பாக்கியவாதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் இறந்து போகும் போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய உம்முல் ஐமன் என்ற அடிமை கூட இருந்தாங்க. பெருமானாருடைய தாயார் ஆமீனா அம்மா இறந்து போற பொழுதும் என்ன செஞ்சாங்க? அந்த உம்முல் ஐமன் உயிரோடு இருந்து பெருமானாரை வளர்த்தாங்க. ஏன்னா பெருமானார் இறந்து போகும் போதும் அந்த உம்முல் ஐமன் உயிரோடு இருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய பாக்கியவாதி, அவங்க அடிமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போற போதும் அந்த உம்முல் ஐமன் உயிரோடு இருந்தாங்க. அப்போ எவ்வளோ பாக்கியவாதி பாருங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னா, போங்க நீங்கள் உங்கள் தாயார் அடங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க, போய் என்ன செய்யுங்க? ஜியாரத்து செய்துட்டு வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போனாங்க. போய் ஜியாரத் செய்து முடித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் ஒன்று கேட்டாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய 2வது கோரிக்கை என்னாண்டு அல்லாஹ் கேட்டான்? தாயுடைய கபருக்கு முன்னால் என்று கேட்டாங்க. என்னாண்டு அல்லாஹ் கேட்டான்? என்னுடைய தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிக்கணும், என்னுடைய தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களிலேயே, அதாவது பதில் சொல்லப்படாத துஆ ஒரே ஒரு துஆ, அந்த துஆ ஒன்று தான். பதில் சொல்லப்படாத துஆ அந்த ஒரே ஒரு துஆ தான். ஆனால் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு தௌபா கேட்டாங்க, முடியாதுன்னு அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தகப்பனார் ஆஸருக்கு தௌபா கேட்டாங்க, அல்லாஹ் முடியாதுன்னு சொல்லிட்டான். எல்லா நபிமார்களும் யாருக்கு தன்னுடைய தாய் தகப்பனுக்கெல்லாம் கேட்டார்களோ அதுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு பாவ மன்னிப்பு, சொர்க்கவாதி ஆக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதற்கு பதில் கிடைச்சதுன்னா கிடைக்கல. ஆனால் தாய் தகப்பனை ஜியாரத்து செய்ய, தாயை ஜியாரத்து செய்ய என்ன கிடைச்சுங்க? அனுமதி கிடைச்சுங்க. ஆகையினால் இந்த உலக வாழ்க்கையில் 3 விஷயம் நம்ம சொன்னோம். என்ன? அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய மிக தெளிவான விஷயத்தை நேற்று ஒன்று சொன்னோம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இன்னைக்கு 2வது என்னன்னு கேட்டோம்னா, தாய் தகப்பனுக்கு
முதலாவது நேற்று சொன்னோம், யார் சாராயத்தை குடிக்குகிறார், போதை தரக்கூடிய பொருள்களை அருந்துகிறார்களோ அவங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை என்ன இருந்தாலும் நிம்மதி கிடைக்காது. இரண்டாவது சொல்லுகிற பொழுது தாக்குல் வாலிதைன், தாய் தகப்பனை மன சந்தோஷப்படுத்தாமல் யார் கோபத்திற்கு ஆளாக்குகிறார்களோ, யார் தாய் தகப்பனை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கும் இந்த உலகத்தில் என்ன கிடைக்காது, நிம்மதியே கிடைக்காது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னாங்க, உங்களுடைய தாய் தகப்பன் உயிரோடு இருந்தால் அவர்களுடைய முகத்திலே அல்லாஹ்வை பாருங்கள். உங்களுடைய தாய் தகப்பன் இறந்து விட்டால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, அவர்களுக்கு நன்மையை சேருங்கள். ஏன்னு கேட்டால் வாரத்தில் 2 நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு விடுந்தால் திங்கக்கிழமை, வியாழக்கிழமை இரவு விடுந்தால் வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு கபூர்வாசிகளுக்கும் கபூரில் அடங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து காட்டப்படுமாம். அவர்கள் எதிர்பார்ப்பார்களாம், அவர்களுடைய சொந்த பந்தங்கள் மூலமாக என்ன நன்மை வந்து சேருகிறது அப்படின்ட்டு அல்லாஹ் எடுத்து காட்டுவானா. அவங்க எதிர்பார்த்துட்டு கபூர் மேலே இருப்பாங்களாம். யாரிடத்துல இருந்து எதிர்பார்க்காவிட்டாலும் பிள்ளைகளிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பாங்களாம். ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, உலக வாழ்க்கை நல்லா இருக்கணும், மறு உலக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும், தாய் தகப்பனை கஷ்டப்படுத்தக்கூடாது, தாய் தகப்பனை துன்பப்படுத்தக்கூடாது, அவர்கள் துவாவுக்கு ஆளாக வேணும். அன்பிற்குரியவர்களே, தாய் தகப்பனுடைய துவாவுக்கு ஆளானவர்கள் எல்லாம் இந்த உலகம் அல்ல எல்லா உலகத்திலும் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த உலகத்தில் கஷ்டம்லாம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதே வாழ்க்கையை நாமும் பின்பற்றினால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. 3வது விஷயம் என்ன என்றால் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் அந்த தாய் தகப்பனை எல்லாம் கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக, அவர்களை நினைத்து வாழக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் இந்நாளல்ல என்னாலும் நிரந்தரமாக ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். அல்லாஹும்ம ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பவுனா சிகாரா வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.